மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்லன்னு சொல்லி அவனுக்கு ஒரு ஏற்ற துணையை உண்டாக்கி பாருங்க. ஆண்டவர் ஃபர்ஸ்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணதே ஒரு ஃபேமிலி தான் எஸ்டாப்ளிஷ் பண்றார். ஆண்டவர் பாருங்க, ஒரு அரசாங்கத்தை வச்சிருக்கலாம், மருத்துவமனை வச்சிருக்கலாம், கல்லூரி கட்டி இருக்கலாம், ஒரு யூனிவர்சிட்டியை ஃபார்ம் பண்ணிருக்கலாம். இதெல்லாம் மனுஷனுக்கு தேவை கிடையாது. மனுஷனுடைய தேவையே குடும்பம் தான். நல்ல தலைவன் தேவையில்ல, நல்ல தகப்பன் தேவை. நாடு நல்லா இருக்கிறதுக்கு தலைவர்கள் நல்லா இருந்தா மாத்திரம் பத்தாது, தகப்பன்மார்கள் நல்லா இருந்தா நாடு நல்லா இருக்கும். சோ தேவன் ஒரு தலைவனை ஏற்படுத்தவில்லை, ஒரு தகப்பன் தாயை தேவன் உருவாக்குகிறார். ஒரு குடும்பம் என்கிற ஒரு கட்டமைப்பை உண்டாக்கினதே யாருன்னா தேவன் தான் உண்டாக்கி. ஒரு விஷயத்தை யார் தொடங்குறாங்கன்றது ரொம்ப முக்கியம். அதை பொறுத்து தான் அது நிக்குமா நிக்காதான்றதே தெரியும். இன்னைக்கு வரைக்கும் சூரியன் நிக்குது, ஏன்னா அதை உண்டாக்குனவர் யாரு? அவர் சொன்னதுனால அவர் வார்த்தைக்கு அப்படியே நிக்குது. இன்னைக்கு வரைக்கும் நட்சத்திரங்கள் இருக்குது, சந்திரன் இருக்குது, ஆகாய விரிவு இருக்கு. காரணம் என்னன்னா அதை உண்டாக்கி எஸ்டாப்ளிஷ் பண்ணதே அவர் தான். பூமி இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. அப்ப ஃபேமிலியை யாரு முதல்ல ஸ்தாபிச்சது? தேவன் ஸ்தாபிச்சதுனால நான் சொல்றேன், ஃபேமிலி செட்டப்பை ஒருத்தரும் அழிக்கவே முடியாது. ஏன்? குடும்பம்னு ஒன்று கண்டிப்பா தேவையா? இன்னைக்கு எந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னா, ப்ரோக்ராம் வச்சு பேசுற அளவுக்கு ஆயிடுச்சு. திருமணம் கண்டிப்பா தேவையா? கல்யாணம் பண்ணி தான் ஆகணுமா? கல்யாணம் பண்ணி தான் ஒரு பெண்ணோட இருக்கணுமா? ஏன் கல்யாணம் பண்ணாமே நாங்க 2 பேரும் ஒண்ணா இருந்துக்கிறோமே? 1000 கான்செப்ட உள்ள கொண்டு வந்தாலும் கர்த்தர் எஸ்டாப்ளிஷ் பண்ணதான் நிக்குங்கிறேன் நான். இன்னைக்கு திருமணம்ன்ற கான்செப்டை குலைப்பதற்காக திருமணம் வேண்டாங்கிறதும், இல்ல ஆணோடு ஆண் இருப்பதும், பெண்ணோடு பெண் இருப்பதும், எத்தனை வந்தாலும் எதுவும் நிக்காது. ஆண் பெண் கணவன் மனைவி என்பதுதான் நிற்கும். அதுதான் தேவனால் ஏற்படுத்தப்பட்டது.